அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். சிம்பிளான ஒரு மசாலா அரைச்சு, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இதை செஞ்சு வச்சு ஒரு 3 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து, ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கை ஃபுல்லாக பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காயும் சேர்த்து, இதில் தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் மாறி வரணும். அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் இல்லைன்னா ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக விட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுத இந்த கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் வந்து நல்ல பெரிய சைஸாக எடுத்துருக்கிறதுனால நான் 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச விழுத நல்லா உள்ளெல்லாம் படுற அளவுக்கு 4 கட் பண்ண கத்திரிக்காயில் இதை சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கத்திரிக்காய் வெந்து இந்த அளவுக்கு வரணும் கலர் மாதிரி. இதை தட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம், வெங்காய வடகம் இருந்தால் அது சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு சுவை நல்லாயிருக்கும். நீங்கள் 2-3 நாள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், தக்காளி ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுவோம். லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த குழம்புக்கு சுவை வரும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி அதை சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி மசாலா சேர்த்து அரைச்சதுனால உப்பு கரெக்டாக தான் இருக்கும். தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி இப்போ சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கத்திரிக்காய் ஆல்ரெடி வதக்குனதுனால நல்லாவே வெந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.